ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜின்னியை பார்க்குறது ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் யாருக்காவது ஒரு ஸ்டோரி நல்லா எலாபரேட்டாக வெப் சீரிஸ் மாதிரி லைக் எபிசோடாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எஃப்எஃப் வந்துட்டு எபிசோடாக போட்டிருக்கேன் டியர். ஆல்ரெடி ஒரு 2 எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜங்குக்கும் அப்புறம் மேக்னி லைனுக்கும் வந்துட்டு ஒரு எஃப்எஃப் முடிஞ்சிருக்கு, 2 எஃப்எஃப் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு மொத்தமாக பார்க்க பிடிச்சது அப்படின்னா அதை 2 பாருங்கள். இல்லை நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன்னா இப்போ டேவ் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் ஒரு எஃப்எஃப் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லே கொடுத்துட்றேன். அண்ட் மறக்காமல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கரை முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மாமா சீக்கிரம் வா, கேமராலாம் ஆன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவரும் ஏண்டி உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என் வேலையே இதுதான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு கேமராவை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர், உங்களுக்கு யூடியூப் பண்ணதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் யூடியூபராக இருப்பீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோ இருக்குது. அதனால் எல்லா டைமும் பிஸியான ஆள் தான் நீங்கள். அண்ட் ஜின்னும் வந்துட்டு சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவரும் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். லைக் நீங்கள் வீடியோ போட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதால் அவர் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறது. ஸோ எந்த மாதிரி பண்ணால் வியூஸ் வரும், ஸோ என்ன மாதிரி கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாரு, சர்ச் பண்ணி கொடுப்பாரு. சொல்லப்போனால் 2 பேருமே யூடியூப் கப்பல் தான், ஓகேவா? ஸோ ஒரு யூடியூபர்ஸ் 2 பேருமே. இப்போ நீங்கள் அப்படியே கேமராவை ஆன் பண்ணிவிட்டு லைவ் தான் போகிறீங்க. ஸோ அப்படியே லைவ் போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கமெண்ட் வருது, 2 பேரும் க்யூட்டாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பேடாக கமெண்ட் பண்ணுவாங்க தான். பட் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலையை தான் பார்க்க போவீங்க. ஒரு வழியாக 1 hour கழித்து நீங்கள் லைவ் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடி இன்றைக்கி லைவ் முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ரெஸ்ட்டு வேணும்டி அப்படிங்கிறாரு. மாமா ரெஸ்ட்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் டயர்டாக இருக்குது, நைட் ஃபுல்லாக எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. அப்போ நீங்கள் ஓடி போய்ட்டு அவர் பக்கத்தில் படுத்துட்டாயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அம்மா அப்படிம்பீங்களா அப்படிங்கிறாரு. கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக கேட்க, அவரும் வந்துட்டு வேலை இல்லை பாரு, போயிட்டு வேலை பாரு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல, இப்போ நீ குடிப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ கொடுக்கலண்ணா என்ன நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை குவிச்சுக்கிட்டு கிட்ட போகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் வாயை நத்துன்னு கையை வச்சு தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பெட்டில் போய்ட்டு பொத்துட்டு விழுந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறீங்க. ஜின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பு. அப்படியே சிரிச்சுட்டு எழுந்துச்சு உட்காந்து உங்களை வேடிக்கை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என்னோட கிஸ்ஸை நீ பிளாக் பண்ணுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி வேணுக்குனே நான் கிஸ் பண்ணி தீருவேன்னு சொல்லி அவர் மேலே வந்துட்டு பாஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்காரு. 2 பேரும் சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் அந்த டே போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சண்டே மண்டே லீவு ஹாலிடே எதுவுமே கிடையாது. நீங்களாக நினச்சா லீவ் எடுத்துக்க வேண்டியதான், நீங்களாக நினச்சா வேலை செய்ய வேண்டியதுதான். ஸோ ராத்திரி பகல் ஷிஃப்ட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எந்நேரம் தோணுதோ அந்நேரம் வேலை தான். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா யூடியூபரும் மோஸ்ட்லி அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. இப்போது அப்படியே தான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சதுமே மொதல் வேலையாக யூடியூப் ஓப்பன் பண்ணி கமெண்ட் பார்ப்பீங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு என்ன மாதிரி ரீச் இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்ப்பீங்க. அப்படி தான் கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வர, என்னது எப்போ பார்த்தாலும் ட்ரூத் ஆர் டேர் போட்டே இருக்காங்க, இப்போ நம்ம அந்த மாதிரி வீடியோ போடணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அதெல்லாம் நினைக்கிறேன் மாமா, இங்கே பாரு நிறையா வீடியோவில் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பர்சன் அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்காரு. லைக் அதே கமெண்ட்டை போட்டுகிட்டே இருக்க, அதாவது ஒரு ஐடி, ஓகேவா? இப்போ அந்த ஐடியிலேருந்து எல்லா டைமும் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க. ஷூட்லாம் முடித்து எடிட்லாம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days கழித்து அதை ஸ்கெடியூல் போட்டு வச்சிடுறீங்க. ஸோ ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து அடுத்த வியூ ஏதாவது போயிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜின்னு வந்துட்டு அப்படியே உங்களை வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன அப்படின்னு கேட்க, பசிக்குது தான் சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும், அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எடிட்டிங்கில் உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப பசி எடுத்தங்காட்டிக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் சமைச்சிட்டு வரேன்னு போயிட்டு குக் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது சடனாக இங்கே ஜின் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து உங்களை பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்க, நீங்கள் இதுக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னீங்களா? பசிக்கிற மாதிரி தெரியலையே
அப்படின்னு சொல்லி கேட்க, வாசிக்கிறது தான், சமைச்சு கொடு, நான் சமத்தா இங்கே நின்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள்லாம் இங்கே நின்னீங்கன்னா சமத்தா நிற்க மாட்டீங்க மாமா, அதெல்லாம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் பார்த்தா, என்னடி ஒரு நேரம் மாமாங்கிற, ஒரு நேரம் சின்னுங்கிற, ஒரு நேரம் வாடாங்கிற, வாய்ச்சத்தை கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாரு. அது அப்படி தான், என் வாயில் எப்போ எப்படி வருதோ அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டே, சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எதுனாலும் கொடு, ஏதோ ஒன்று, வயிறு நிறைஞ்சா சரி அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் பார்த்திங்கன்னா, எனக்கு டேஸ்ட்டாக தான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும், இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளே கிடையாது. அவர் எதை செஞ்சு கொடுத்தாலும் அமைதியாக சாப்பிட்டுக்குவார், நல்லாவே இல்லைனாலும் சாப்பிட்டுக்குவார். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, மாமா அட்லீஸ்ட் அந்த ஸ்லாப்லையாவது ஏறிக்குவார், ஏன் இப்படி பின்னாடியே தெரிஞ்சால் நான் எப்படி தான் வேலை செய்கிறது அப்படின்னு கேட்க, நீ பாட்டுக்கு வேலை செய், நான் பாட்டுக்கு பின்னாடி தெரியுறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. தொல்லையா? நான் தொல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா கேமராவே இல்லாமல் சும்மா கேமரா இருக்கிற மாதிரி அப்படி கை மேலே தூக்கி பிடிச்சிட்டு, பார்த்துக்கோங்கப்பா நல்லா பார்த்துக்கோங்க, இதான் உலகம், கட்டின புருஷனை தொல்லைன்னு சொல்கிற பொண்டாட்டி நான் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி அடிச்சுட்டு, என்ன விளையாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் குட்டி குட்டி சண்டை, குட்டி குட்டி ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியாக உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே தான் 2-3 நாள் கழிச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுது ஆன்லைனில். ஸோ எல்லோரும் அதை பார்க்குறாங்க, நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, ஆப்வியஸ்லி எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது மறுபடியும் நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை பார்ப்பீங்க எந்திரிச்சதுமே. அப்படி கமெண்ட்டை பார்க்கும்போது அகைன் அந்த வீடியோவுக்கு கீழேயுமே ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியவே இல்லை, இவங்க இதை கேட்டாங்கன்னா நம்ம இந்த வீடியோவே போட்டோம், அப்படியே திருப்ப அதே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின் கிட்ட போயிட்டு, மாமா இங்கே பாரு அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்பாரா. திரும்ப இந்த கமெண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோலையும் இந்த கமெண்ட் இருக்குது. அதுக்காக நம்ம அவருக்காக ஒரு வீடியோவே போட்டுட்டோம், ஆனால் நீங்கள் திருப்ப அதே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டுக்கு கீழே டேர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண, என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சவன் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்கிறது நம்மளை அந்த வீடியோ போடுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட விளையாட சொல்கிறானோ என்னமோ. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், டேர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அனுப்புன அடுத்த செகண்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கமெண்ட் வருது. என்னன்னு படித்து பார்த்தா அந்த கமெண்ட்டில் கோ அண்ட் ஸ்டே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஜின்னும் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க, ஒன்றும் புரியலை, எங்கே போகிறது எங்கே தங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. லைக் மட்டும் போடுறீங்க அந்த கமெண்ட்டுக்கு. ஸோ லைக் போட்ட அடுத்த செகண்டுக்கு நாகர் கேசில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது நாகர் கேசில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஜின் வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கோ ஒன் ஸ்டே நாகர் கேசில், நெட்டில் போடு, அப்படி ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி பார்க்குறாரு. ஸோ கோ ஒன் ஸ்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிளேஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது வேர்ட் தான், ஏதோ ஒன்று சொல்ல வரான். அண்ட் நாகர் கேசில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது இந்தியாவில் மணாலி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே மணாலியில் இருக்கிற ஒரு கேசில், ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் நூற்றாண்டில் ஒரு ராஜா வந்துட்டு கட்டியிருக்காங்க, அதுவும் வந்துட்டு அந்த ஊர் ஸ்டைல்லே கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்களும் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க ஏதோ வில்லங்க மாதிரியே இருக்குது அந்த கமெண்ட்டு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த சிஸ்டம் பார்க்குறாரு. நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க, அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நின்று அப்படியே குனிஞ்ச அந்த சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த கேசலில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ராணி இருக்காங்கல்ல, ஸோ அந்த ராணியோட ஆன்மா இருக்கிறதாவும், அதுவும் இல்லாமல் நிறையா டைம் நைட் நேரத்தில் அந்த யாரோ ஒருத்தங்க நடக்கிற மாதிரியான ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் இல்லை இதுக்கு. அட் த சேம் டைம் இது வந்துட்டு அந்த ஊர்க்காரங்களால் நம்பப்படுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க. நீங்கள் வரையும் பயந்து போய் உட்காந்துருக்குறீங்க. அப்போ ஜின்னுங்களை பார்த்துட்டு, இதுக்கா பயந்த அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க அவன் ஏதோ வில்லங்கத்தில் சேர்த்து விட பார்க்குறான்னு நினைக்கிறேன், டேரும் வேணாம் ட்ரூத்தும் வேணாம், நீங்கள் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிடுங்க, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும், இதெல்லாம் நம்ம செய்கிற வேலைக்கு நல்லதில்லை, ஓகேவா, லைக் நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அது தாண்டி தொழில் தர்மம் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறோம் நம்ம தர்மம் பார்க்கறதுக்கு, இங்கே பாருங்கள் அது ஏதோ பேயெல்லாம் இருக்குதுங்கிறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜின் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிறவா, இங்கே பாரு
அங்கே ஸ்டேலாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக கப்புள்ஸாக வந்து அங்கே இருக்காங்க, தங்குறாங்க. அத்தனை பேர்த்துக்கும் வராத நமக்கு வந்துட போகுது. அவங்க ஏதோ சும்மா சொல்லியிருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போனதே இல்லைல்ல அதிகமாக. ஸோ இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல் விலாகும் எடுக்கலாம், நல்லா இருக்கும்ல, நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நான் வேணா அங்கே வருவேன், சுற்றி பார்க்க தான் வருவேன், ஆனால் அங்கெல்லாம் வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா, பக்கத்தில் எங்காவது புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அங்கேருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மணாலிக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி கிளம்புறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் ஒரு வழியாக 2 டேஸ் கழிச்சு அங்கே ரீச் ஆகிட்டீங்க. இப்போது ரீச் ஆனதுமே விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போது ஜின்னு வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, லைவ் போகலாமா அப்படிங்கிறாரு. லைவ்லாம் வேணாம், வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் நம்ம இங்கே வந்திருக்கோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும்ல அப்படின்னு சொல்லவும், வேணாம் வேணாம், அப்புறம் யாராவது நம்மளை மீட் பண்ண வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. ஆமாம், இவ அப்படியே பெரிய பேரழகி இவளை மீட் பண்ண வராங்க, ஏய் இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு தெரியாது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ் ஆன் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே லைவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க திரும்ப அந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா வருது. அதாவது ட்ரூத் ஆர் டேர்னு வரும்ல, அதே ஐடியிலேருந்து டேர் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. டூ டேர் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது. அப்போது ஜின்னும் அதை படிச்சுட்டு அதுக்கு தான் வந்திருக்கோம், பொறுமை பொறுமை அப்படிங்கிறாரு. ஸோ எல்லோரும் எங்கே போயிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு டேரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இங்கே மணாலி வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன டேர் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒருத்தங்க வந்துட்டு கேட்டாங்க, ட்ரூத்தா டேரான்னு கேட்டாங்க. என்னோட மாமா பார்த்தீங்கன்னா டேர்னு சொல்லிட்டாரு. அதனால அவரும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேசல் இருக்குது, ஸோ அது நாகர் கேசலாமா, ஸோ அந்த கேசலுக்கு போக சொன்னாங்க. அதனால இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ உங்கள் யாருக்காவது நாங்கள் வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போகணும், உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எல்லா பிளேஸையும் வந்துட்டு வீடியோவில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவை முடிச்சுக்கிறீங்க. அப்போ அவரும் ஏன் அதுக்குள்ளே முடிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாரு. டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, என்னால் எவ்வளோ நேரம் சிரிக்கிற மாதிரியே பேச முடியும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நல்லா பேச முடியும் அப்படிங்கிறீங்க. அவரும் சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம் நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஒரு இடத்துல புக் பண்ணியிருக்கேன், நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம் வா அப்படிங்கிறாரு. சரின்னு பார்த்தா அப்படின்னு நேராக கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க வெளியிருந்து, அது பார்க்கறதுக்கு செம்ம அழகான பிளேஸாக இருக்குது. ஏங்க இது என்ன நிஜமாவே ஹோட்டலா, தங்குற ஹோட்டலா அப்படிங்க. ஆமாம் இங்கே வா, அந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குல்ல, ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, மேலே ஏறி அங்கே போய் பார்த்தோன்னா இந்த இமயமலை வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் அப்படிங்கிறாரு. எங்கெங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, செம்ம அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கே, ஏன்னா அங்கேருந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாடி உள்ளே போய் செக்இன் பண்ணலான்னு சொல்லி அப்படி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கேமரா ஆன் பண்ணி, ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரியுமா, ஆல்ரெடி லைவில் சொல்லியிருப்பேன். ஸோ மணாலியில் தான், அதுவும் நாங்கள் ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போகணும், அதாவது இதோ நாகர் கேசல்னு சொன்னார் இவர். ஸோ அங்கே நாங்கள் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் செக்இன் பண்ணுற ஹோட்டல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹோட்டல் மாதிரி காட்டுறீங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல பேலஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா ஹோட்டல் மாதிரியா இருக்குது, இது ஒரு பேலஸ் மாதிரி இல்லை, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் அந்த கமெண்ட் பண்ண பர்சனுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் அப்படி சொல்லனா இந்த மாதிரி ஒரு இடத்த நான் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது. ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் முக்கியமாக எங்களோட ட்ரிப்பு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா, மிச்சத்தை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை அப்படி முடிச்சுக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் இவரும் போயிட்டு செக்இன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ செக்இன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அப்டேட் வந்துட்டு வீடியோவில் எடுத்துகிட்டே இருக்கா. அவரும் செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரூம் கீ கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே ஹக்கடான்னு சொல்லி இப்போ தான் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ ஜின்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு முன்னே குடுகுடுன்னு எந்திரிச்சு உள்ளே ஓடிடுறீங்க. ஸோ பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிக்க. அவருக்கு கடுப்பாகுது, எப்போ பார்த்தாலும் இதை தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் ஏன்னா என்றைக்குமே இப்படி தான் பண்ணுவீங்க, கம்முனே இருப்பீங்க. அவர் வாஷ்ரூம்குள்ளே போடுறேன்னு ஆரம்பித்தா அடுத்த செகண்டுக்கு உள்ளே போயிட்டு லாக் பண்ணிப்பீங்க. இதே தான் வேலை. அவருக்கெல்லாம் வெறி ஆகிடுச்சு. நீங்களும் அவ்வளோதான்ப்பா குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே தலைலாம் தவட்டிட்டு வரீங்க. ஜின்னை பார்க்கணுமே செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. ஏன் இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னடி பின்னா எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டுருக்கா, நான் தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. சரி இப்போ என்ன, இப்போ டயர்டாக இருந்தால் இப்போ போய் குளி அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு குளிக்கிற மூடே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், குளிக்கிற மூட் போயிடுச்சுன்னா போய் படுத்து தூங்கு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் குளிக்கணும் அப்படிங்கிறாரு. அட
குளிக்கணும்னா போய் குளிங்க, தூங்கணும்னா தூங்குங்க அப்படின்னு சொல்லவும், நான் குளிக்கணும், நீ என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்ட, ஸோ நீ எனக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடு அப்படிங்கிறாரு. ஆ ஏடா நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான், போங்க போய்ட்டு நீங்களே ஹேர் வாஷ் பண்ணுங்கள், இருக்கிறது 4 முடி அதுக்கு ஆள் வேறையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஜின்னும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது வா அப்படின்னு சொல்லி அப்படியே கை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போக, நீங்களும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து அழுக்காக போகிறேன் நான் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல ஹேர் வாஷ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அந்த சிங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது என்னது அந்த பேஷன் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஷாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவரோட ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே குனியை வச்சு அப்படியே இப்படி வாஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஹேர் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்க. வேணுக்குனே அவருக்கு ஷாம்பு தலைக்கு போடுறதுக்கு பதிலாக ஃபேஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கண்ணெல்லாம் எரியுது, யாண்டே இப்படி பண்ணுறேன்னு கத்திட்டு இருக்காரு. நீங்களும் சிரிச்சுட்டே அவங்கவுங்களே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டா இந்த பிரச்சனை இல்லை, அடுத்தவங்கிட்ட வேலை வாங்கினா இப்படி தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி எடுத்து ஊற்ற சொல்கிறாரு. நீங்கள் தண்ணி அந்த ஹோஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அதை எடுத்து பிடிச்சி விட்டால் கூட போதும் தான் அந்த பைப்பில். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு மக்கில் பிடிச்சி அப்படியே ஃபேஸுக்கு சத்துன்னு அடித்து விட்டுருவீங்க. ஸோ அவருக்குன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே அங்கே இருக்கிற எல்லா தண்ணியும் எடுத்து எடுத்து அவர் மேலே தெளிச்சிட்டு இருக்க. ஸோ 2 பேத்துக்கும் சண்டை வந்து அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. லைக் தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது சடனாக அந்த சோப்பு இருக்கும் பார்த்தீங்களா, சோப் வந்துட்டு அப்படியே உங்கள் கைப்பட்டு கீழே விழுந்துடுது. நீங்கள் அது தெரியாமல் டக்குன்னு அது மேலே காலை வைக்க, நீங்கள் முதல்ல கீழே விழுக, நீங்கள் விழுகிறது பார்த்தாது நான் அவரே சேர்த்து இழுக்க, அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே விழுகன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கீழே கிடக்குறீங்க. அதுவும் அந்த ஷவர்லேருந்து தண்ணி வேறு வந்துக்கிட்டு இருக்குது, ஹோஸ்லேருந்து ஒரு பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்படியே மூஞ்செல்லாம் தெளிச்சிட்டு இருக்குது. எந்திரிக்கலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் இப்போது ஒரு மாதிரி ஷாம்புன்னு வர, எந்திரிச்சா வலிக்கு விடுது. ஸோ நீங்கள் எந்திரி மாமான்னு சொல்கிறீங்க, அவர் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் போது வலிக்கு பொத்துன்னு மேலே விழுகிறாரு. மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியப்பட்டிருக்கும். ஸோ அவர் தலை பார்த்தீங்கன்னா மூக்கிலே பட்டிருக்கும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவரும் சிரிக்கிறாரு. நீங்கள் எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு கேட்க, நீ தானே ஆரம்பிச்ச அனுபவி, இன்னும் பல்லெல்லாம் உடைய போது பாரு அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு கடுப்பாயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை பிடிச்சி அந்த பக்கம் கீழே தள்ளுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே கடை நீ கீழேயே கடைன்னு சொல்லி வேணுக்குனே இருக்கிற எல்லா ஷாம்பையும் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஊற்றி விட்டுறீங்க. கைக்கு அவர் மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுற. என்னடி பண்ணுற அப்படிங்கிறாரு. எந்திரிக்கவே முடியாமல் அங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுவீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு எந்திரிக்கவே முடியல, எந்த பக்கம் கை வச்சாலும் வழுக்குது. ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக ஷாம்பு, அப்புறம் அந்த தரை ஃபுல்லாகவே ஷாம்பு, அவர் மாதிரி இருக்கும்ல, வலிக்கிட்டே இருக்கும்ல, அவரால் எந்திரிக்கவே முடியல. ஒரு மாதிரி புழு மாதிரி அப்படின்னு நெளிஞ்சிட்டு வந்து தான், அதாவது வெளியே வந்துட்டு கார்பெட் மாதிரி இருக்கும்ல, ஸோ ஒரு மாதிரி மேட் போட்டிருப்பாங்கள்ல பாத்ரூமுக்கு வெளியே, அதை பிடிச்சி தான் வந்துட்டு கை ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு, அதுவும் காலை தேய்க்கிறதுல கையை தேய்ச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே ஓடி வராரு ஷாம்புன்னு வரையோட. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் பெற்ற இன்பம் நீயும் பெறணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஃபுல்லாக கட்டி பிடிக்க, அந்த ஷாம்பு நோரா இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் மேலெல்லாம் ஒட்டிக்க. 2 பேரும் மறுபடியும் முதல்ல வந்து குளிக்கணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளுக்கு ஒரு தடவை போய் குளிச்சுட்டு வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, அகைன் இவர் மறுபடியும் போய் குளிச்சுட்டு வராரு. ஸோ இப்படி தான் அந்த டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் ஆயிருக்கும். அப்போது சாயந்தரம் ஆனதுக்கப்புறமா 2 பேருமே அழகாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அங்கே தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே நின்று பார்க்கும்போது அந்த ஹிமாலயா மலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக, அந்த மலைத்தொடர் அப்படியே அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த வியூ நிஜமாகவே செம்ம அழகாக இருக்குது. அதுவும் க்ரீனிஷாக ஒரு மாதிரி அந்த ஃபாக் கலந்து அந்த மிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி கலந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்க. ஜின்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்குது அழகாக வீடியோலாம் எடுத்துகிட்டு, பார்த்தீங்களா இப்படி வாயை திறந்து பார்த்துட்ருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வாயை திறந்துட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் வீடியோ எடுத்துட்டேனே அப்படி பாரா, வேணா அதை டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா முடியாதே எல்லாத்துக்கும் காட்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக 2 பேரும் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு விளையாடிக்கிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் மாமா பசிக்குது அப்படிங்கிறீங்க. அப்படி மாரா பசிக்குது அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்ல, சரி வான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு சாப்பிட எல்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சாப்பிட்லான்னு பார்த்தா அப்போது ஜின்னு வந்துட்டு, இங்கே பாரு எங்கே போனாலும் எதையும் ஒன்றையே சாப்பிடாத, இங்கே வந்திருக்கல இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து நிறையா அந்த ஊர் சாப்பாடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அம்மாடி எல்லாமே நல்லா தான்ப்பா இருக்குது. எனக்கு ஒன்றும் நம்ம ஊரை விட எப்படி சொல்கிறது, அது ஒன்றும் அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியல, நல்லா இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல,
மேபி மசாலா ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்படிதான் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உள்ளேயே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் ஹலோ எங்க நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு வந்தோம், டேர் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேசுகிறீங்க. டேர் பண்ணலான்னு சொல்லி ஒருத்தர் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இன்னுமே அந்த நகர் கேஸ்டில் நாகர் நினைக்கிறேன், கரெக்டு தானே டியர். ஸோ அந்த நாகர் கேஸ்டில் இருக்கல அங்கே இன்னும் என்னை கூட்டிகிட்டே போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் என்ன போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராரு. ஸோ 2 பேரும் அப்படியே வெளியே வந்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதோட என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் போகவே இல்லை, அதுக்குள்ளே தான் இருக்கீங்க. எப்போ தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்ல முதல்ல இங்கே சுற்றி பார்க்கலாவான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டே போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்களும் அம்மாடி இதே இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ அந்த பேலஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக அது ஒரு கேசல்னு சொன்னாங்கல்ல, ஸோ அந்த கேசல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கேமராவை பிடிச்சிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, இருட்டு வேறு, ரொம்ப குளிர்தாங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப குளிரும் இல்லையா, ஸோ ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ நீங்கள் ஆமாம் என்ன இருந்தால் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜின்னும் அந்த பிளேஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. காலையில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க, இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஃபோபியான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது என்னடி நைட்டு ஃபோபியா அப்படின்னு கேட்குறாரு. அட எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு பகலில் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பகலில் பார்க்குற அதே விஷயத்த நைட்டில் பார்த்தா பயமாக இருக்குதுப்பா, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்குவீங்களா. நல்ல நைட்டு ஃபோபியா அப்படிங்கிறாரு. அட சும்மா வேலைன்னு பேசாதீங்க, வாங்க போகலாம் அப்படிங்கிறீங்க. எங்கடி அப்படிம்பாரா. நீங்கள் திரும்ப அந்த கேமரா பார்த்து இவருக்கு இதே வேலையாக போச்சு, எங்கன்னு 1000 தடவை கேட்குறாரு. நான் அங்கே தான் 100 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று படித்தேன்ப்பா, அந்த கேசல் பற்றின ஒரு விஷயம். ஏதோ ராத்திரி நேரத்தில் அந்த கேசலில் அங்கே இருந்த ஒரு பழைய ராணியோட ஆவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிஜமா என்னன்னு தெரியல. அப்புறம்ப்பா அதுவும் இல்லாமல் அவங்க நடக்கிற மாதிரி சத்தம்லாம் ராத்திரியில் கேட்குமாமாவே, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு பேலஸில் வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கிறோம், இது ஹோட்டல் தான், ஆனால் நான் பேலஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ நம்ம எப்போ தான் போகிறோம், நடந்தே போகிறோமா அப்படின்னு கேட்க, அப்போ ஜின் சிரிச்சுட்டே நம்ம இருக்கிறதே அந்த கேசல் தான், நீ பேலஸுங்கிறல்ல, அது பேலஸ் இல்லை, அந்த நாகர் கேசல். இப்போ சொன்னி அந்த ராணி வந்துட்டு செத்து போயிட்டாங்க, அவங்க ஆன்மா இங்கே சுற்றுதுன்னு, அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறாரு. உங்களுக்குன்னா பக்குன்னு ஆயிடுச்சு, அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நமக்கு என்ன டேர் கொடுத்தாங்க, அங்கே தானே போய் தங்கணும்னு சொல்லி டேர் கொடுத்தாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு வேறு பக்கம் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம சீட் பண்ணுறதா. நான் தான் சொன்னேன்ல, செய்கிற வேலைக்கு கரெக்டாக இருக்கணும், தொழில் தர்மம் வேணும் ஐயன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இது என்ன, இது அந்த கேஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு இப்போவே பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன டேரை நாங்கள் முடிச்சிட்டோம், சொல்லப்போனால் இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இந்த டேர் கொடுத்தீங்கன்னு தெரியல, இங்கே நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, என்ன அவங்க யாரும் வெளியே வரல, பட் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியே வந்தோம், அவங்களாம் டயரில் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி பேய் இருக்குது, ராணி பேய் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு உண்மை அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியாது. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அது எல்லாரும்லாம் சொல்ல கிடையாது. அதனால் இதெல்லாம் கட்டுக்கதை, இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க, அப்போ சடனாக, அதாவது ஜின் தான் சொல்லிட்டு இருப்பாரு, அப்போ சடனாக உங்களுக்கு பின்னாடி யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாருமே இல்லை. அப்போ ஜின்னும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆல் டைம் பார்த்திங்கன்னா கேமரா ஆன்லேயே தான் இருக்குது, ஓகேவா. ஸோ கேமரா ஆனில் தான் இருக்குது. அவரும் என்னடி அப்படி திரும்புகிற அப்படின்னு கேட்க, மாமா ஏதோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, பாதம் எடுத்து வைக்கும்போது ஃபுட் ஸ்டெப் கேட்கல, அது கேட்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆரம்பிச்சிட்டியா, இங்கே பாருங்கள், இவ சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இவ ஒரு பயந்தாங்கோலி, பயந்து போய் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஏன்னா நாங்கள் தான் அதுக்கு ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டுருக்காரு. அப்போ நீங்கள்
டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. சடனாக ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்க அவ்வளோதான் உங்களுக்கு பயம் ஆகிடுது. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடலாம் வான்னு சொல்லுவீங்க. அவரும் ரொம்ப பயந்துட்டா போலன்னு கேமராவில் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் விளையாடாத கேமராவை கட் பண்ணு அப்படிங்கிறீங்க. நிஜமாகவே நீங்கள் பயந்துட்டீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா, ஏய் இரு வந்ததே வீடியோ எடுக்க தானே அப்படிங்கிறாரு. மறுபடியும் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவரும் பயந்துட்டா சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு கிளிப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்படியே கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ண மறந்துடுறாரு. அண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு கட் பண்ண மாதிரி சீனை போட்டுட்டு கட்டே பண்ணலை, அவர் அப்படியே அதை லைவ்லேயே விட்டுடுறாரு. ஸோ ஆன்லேயே விட்டுடுறாரு. அண்ட் இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. அவரும் அதுக்கு தாண்டி வந்தோம் அப்படின்னு கேட்க, நீ பாரு மாமா எனக்கு இங்கே பயமாக இருக்குது, வா முதல்ல உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்துட்டுருப்பாரு, கேமராவை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு மணி ஒரு 2 இருக்கும் ஓகேவா. ஸோ 12 கிடையாது, 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜின்னும் 2 மணி ஆயிடுச்சு, பேயெல்லாம் 12 மணிக்கு தான் வரும், ஏன் பயந்து சாகுற அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 மணி ஆயிடுச்சுன்னா மட்டும் நைட் இல்லையா, முதல்ல ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. அப்படி ரூமுக்கு போகும்போது ஜின் இருந்துட்டு, வயன் ஐயோ கேமரா இது இருக்குல்ல, பேக் இருக்குல்ல, அதை அங்கேயே கீழே விட்டுட்டு வந்துட்டேன், நீ ரூமுக்கு போயிடு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை வா நான் அது காலையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. யாராவது எடுத்து போய்ட்டு என்ன பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் நான் அதெல்லாம் வேலை ஜாஸ்தி, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. நானும் வரேன் அப்படிங்கிறீங்க. ஏய் எதுக்குடி கீழே வந்துட்டு திருப்பி எனக்கு பயமாக இருக்குது, என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லி சாவடிப்பேன், போ மேலே வந்துட்டோம்ல நீ ரூமுக்கு போ, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கீழே போகிறாரு. இப்போ ஜின்னும் அந்த கேமராவை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி கீழே போயிட்டு இருக்க, அந்த கேசல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ பாதியில் விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் உங்களோட ரூமுக்கு. அதனால் நீங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருக்க, அப்போ டக்குன்னு உங்களுக்கு பின்னாடி யாரோ உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதோ ஸ்டாப்புன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. என்னது நமக்கு தான் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு ஏதோ பிரம்ம போல் பயந்துருக்கோம்ல, கடவுளை எனக்கு பத்திரமா கொண்டு ரூமில் சேர்த்திடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. ஸோ ஓட முடியல உங்களால், ஓடுனா ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நடக்கிறதே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்க, அப்போது டக்குன்னு ஹலோ அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அப்பவும் யாரும் இல்லை. ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. அப்போது சடனாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே நின்றுட்டீங்க ஓகேவா. 1 இன்ச்சு நகரில் திரும்பலை, அப்படியே நின்றுட்டீங்க. இப்போது அப்படியே பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஓகேவா அந்த ஸ்டெப்பில் யாரோ ஏறி வர மாதிரி ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டில் ரொம்ப பயந்துட்டீங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ஃபுட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு வந்துட்டு கேட்க பயந்துருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ரூமர்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நைட் டைமில் யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் இந்த பேலஸ்லன்னு சொல்லிட்டு அதை நினச்சி பயந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஓ கடவுளே நான் பயந்தே போயிட்டேன், மாமா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஆனால் சத்தமே வரலை. விளையாடுறதுக்கு உனக்கு இதான் நேரமான்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே யாருமே வரலை. அந்த ஸ்டெப்பில் குனிஞ்சு பார்க்குறீங்க, லைக் நீங்கள் மேலே போயிருப்பீங்க பாதி தூரத்துக்கு, அங்கேருந்து கீழே சத்தம் வர இடத்த அப்படியே எட்டி பார்த்துட்டு எங்கே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அங்கே ஒரு சத்தமுமே வரலை. லைக் பேசுகிற சத்தம் கேட்கல, பட் நடக்கிற சத்தம் மட்டும் கேட்குது. உங்களுக்கு பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் பயந்துட்டு, மாமா நீ தானே விளையாடுறது தானே, நீ பாரு வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் இப்படி பயமுறுத்தாத, நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவேன், தயவு செஞ்சு அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு கீழே இறங்குறீங்க. அப்படி இறங்கும்போது அகைன் இப்போது பக்கம் பக்கமாக ஸ்டெப் வந்துட்டு ஏறி நடந்து வர மாதிரியே உங்களுக்கு சத்தம் கேட்குது. ஆளை காணோம், ஆனால் உங்களுக்கு அந்த சத்தம் வந்துட்டு தூரத்துலேருந்து கேட்டால் எப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் கேட்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ தூரத்தில் கேட்ட சத்தம் பக்கத்தில் கேட்டுட்டு இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாரையுமே காணோம். அப்படியே நீங்கள் பேக்வேர்டாக ஒவ்வொரு ஸ்டெப் மேலே ஏறுறீங்க. அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல, ஸோ கை பிடிக்கிற மாதிரி அதை அப்படியே பிடிச்சிட்டு கீழே பார்த்து பயந்துட்டே பேக்வேர்டாக ஒவ்வொரு ஸ்டெப் மேலே ஏற இப்போது இவ்வளோ நேரம் நடந்து வர மாதிரி கேட்டு சத்தம் டப்பு டப்பு டப்புன்னு கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு அடுத்த செகண்டுக்கு அப்படியே டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி குடுன்னு அப்படியே மேலே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு ஓடிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓடிட்டு இருக்க, இப்போ உங்களை யாரும் துரத்துற மாதிரியே அந்த ஃபுட் ஸ்டெப் மட்டும்தான் கேட்குது.
நீங்களும் அப்படியே பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. அவ்வளோ குளிரில் கூட இப்போ உங்களுக்கு அப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்குது. அப்படியே பயந்துட்டு கத்தக்கூட முடியல, உங்களால் பேசவே முடியல. அங்கேருந்து ஓடுனா மட்டும் போதுனா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் யாரோ உங்களை இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி நல்லாவே தெரியுது. அப்படி பயந்து நீங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஜின் தான். அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் இறங்குறாரு இறங்குறாரு இறங்குறாரு, தீரவே மாட்டேங்குது. என்னடா அது, மேலே போகும்போது ஈஸியாக இருந்துச்சு, கீழே இது வழி மாற்றி வந்துட்டேனா, ஏன்னா இவ்வளோ நேரம் இறங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக டகுன்னு இறங்கி போகிறாரு. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவரும் கீழே இறங்கிட்டாரு. இப்போது ஜின்னு அப்படியே கீழே இறங்கி போகும்போது கூட அவர் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டே தான் போகிறாரு. ஸோ அந்த நாயை வேற நான் தனியாக விட்டேன், என்ன ஆனாலும் தெரியல, சும்மாவே பயந்து சாவா. அதுவும் இல்லாமல் நான் வேற சொல்லிட்டேன் இதுதான் அந்த இடம்னு. ரொம்ப பயந்துட்டா. பட்டு தைரியமான பொண்ணு தான், தனியாக ரூமுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆ சரி, ஓகே, நம்ம முதல்ல போயிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன் தப்பு தான், முதல்ல நான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். எனக்கு இப்போ அவள் நினச்சா கவலையாக இருக்குதே. சரி, ஓகே, நான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த கேமரா அப்படியே அவரை பார்த்த மாதிரியே ஷூட் பண்ணிகிட்டே ஓடிட்டுருக்காரு. ஸோ ஒரு வழியாக வெளியே ஓடிட்டார். வெளியே போயிட்டு எங்கே வச்சேன்னு தெரியலையே அந்த பேக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது, அதாவது ஸ்டார்டிங்கில் கேமராவை ஆன் பண்ணும்போது எங்கே எடுத்தாங்களோ அங்கே தானே இருக்கும். இப்போ ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜின்னும் இங்கே தான் நான் கேமராவை ஆன் பண்ணேன், இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் தேடிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஃப்ளோரில் அப்படியே கிடக்குது. இங்கே தான் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்துட்டு அப்படி கீழே உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பேக் பார்த்திங்கன்னா இந்த கேமராலாம் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்களா, கேமரா சம்மந்தப்பட்டது, எடிட்டிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாம், அது மாதிரி பேக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், கேமராக்கு எந்த அடியும் படாது. ஸோ கொஞ்சம் வேலை அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு பேக்கு, அந்த பேக் தான். நல்ல வேலை யாரும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிட்டு அவரும் அதை அப்படியே வந்துட்டு எடுத்துட்டாரு. ஸோ அப்படியே கீழே உட்காந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கரெக்டாக நோக்க பார்த்துட்டு இப்போ அதை அப்படியே எடுத்து தோளில் மாட்டிட்டு அப்படியே எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது ஏதோ ஒன்று கீழே கிடக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு பார்த்தா அந்த கேமரா டூல் எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு சின்ன டூல் சார்ஜர் மாதிரி, அது பார்த்திங்கன்னா கீழே கிடக்குது. அட என்ன இது, கீழே இது எப்படி வந்துச்சு, பேக் இது ஓட்டை ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்க அந்த டூல் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த சார்ஜிங் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து பேக்கில் போட்டுட்டு பேக் இது ஓட்டையான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தூக்கி அதை அடியில் பார்த்துட்ருக்க. இப்போது சடனாக அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ ஓடுற மாதிரி. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா யாரையும் காணோம். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிப்பார். எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் அவருக்கு பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஏதோ ஒரு உருவம் மாதிரி இப்போ தெரிஞ்சிருக்கும், யார் இங்கே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேமராலையும் பேசிட்டு அந்த கேமராவை அப்படியே அவரை பார்த்த மாதிரி ஷூட் பண்ணிகிட்டே அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. ஆனால் இப்போது அங்கே யாரையுமே காணோம். என்னடா இது, ஒருத்தரை காணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பினா அப்போது திடீர்னு அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறாரு. அது ஒரு பெரிய பேலஸு. ஸோ ஒரு மாதிரி பெரிய கேசல் தானே, அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே போகிறது எங்கே வருதுன்னே தெரியல. இவரும் பார்த்திங்கன்னா அந்த சத்தம் கேட்குற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இப்போ யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆகிட்டாரு. யாரோ வேணே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு யாரோ இதை வேணே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூமரெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுதோ என்னமோ. மேபி இந்த மாதிரி நிறைய யூடியூபர் வரட்டும்னுக்கு இது இந்த மாதிரி பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு இது த்ரில்லாக தான் இருக்குது. பாவம் என் பொண்டாட்டி, அவள் மட்டும் மேலே பயந்துட்டு கிடப்பா. பட் இருந்தாலும் அவள் ரூமில் சேஃப்டியாக இருப்பா. ஸோ நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா இப்போ நான் துரத்த போகிறேன் அவனை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறாரு. ஸோ கேமரா ஆன்லேயே தான் எல்லா டைமும் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ அங்கேருந்து ஓட அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சடனாக கிராஸ் பண்ணி ஓடுறது பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறீங்க. அதை பார்த்ததுமே இவ எதுக்கு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா, பயந்துருக்குது ஓடுறாளா இல்லை விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாளா, ஒயன் நில்லுன்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்திங்கன்னா அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ ஜின்னும் ஒயன் நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தி ஓடிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸை தாண்டி காட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது, காட்டுக்குள்ளே வந்துட்டுனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு.
கழுத நில்லடி ஓயன் நில்லடின்னு சொல்லிட்டு இன்னும் துரத்திட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பீங்க. அவரும் துரத்திட்டே இருக்கா. இங்கே இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பயந்து போய் ஓடிட்டு தான் இருக்கீங்க. எந்த பக்கம் ஓடுறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது தான் நீங்கள் ஜின் பார்த்தது யாருன்னு தெரியாது. ஆனால் உங்களை மாதிரி இருந்திருக்கும். ஸோ சேம் உங்களை மாதிரியே இருந்தங்காட்டிக்கும் அவர் பின்னாடியே ஓடிருப்பார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு உங்கள் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ ரூமை திறக்கிறீங்க. ஆனால் திறக்கவே முடியல. சாவியெல்லாம் அப்படி போட்டு கை நடுங்குது. அந்த சத்தம் வேறு உங்களுக்கு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் கிட்ட வார்த்தைக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயந்து அப்படியே கதவு போட்டிங்கன்னா தட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. தட்டி உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் தட்டவும் லாக் வர அரைகுறையாக இருந்திருக்குமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆன அடுத்த செகண்டுக்கு நீங்கள் உள்ளே போய்ட்டு டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு அந்த கதவுக்கிட்டேயே அப்படி சாஞ்சு நிற்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி மூச்சு வாங்குது. இன்னும் அந்த சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு கதவுக்கிட்ட காதை வச்சு கேட்க பக்கமாக கேட்குது. இப்போ அப்படியே அந்த சத்தம் ரொம்ப பக்கத்தில் கேட்குது. லைக் உங்கள் கதவுக்கு கிட்ட தான். அப்படியே நீங்கள் அப்படியே மூச்சு அப்படியே அடித்து பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கிறீங்க. அந்த இடத்துல அது நின்ன மாதிரி இருக்குது. நீங்களும் என்னது சத்தம் கேட்டுச்சு இப்போ கேட்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா வெளியே யாருமே இல்லை. ஆனால் அந்த கதவு இருக்கு இல்லையா, சாவி வெளியே விட்டுட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணுது கதவை. ஸோ லாக் பண்ணி அந்த சாவி பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி தூரமாக ஏதோ வீசுகிற மாதிரி காணாமே போயிடுது. அந்த ரூமோட கீ காணாமே போயிடுது. அப்படி தூக்கி யாரோ வீசுகிற மாதிரி அது பாட்டு காற்றுல பறந்து போயிடுது ஜன்னல் வழியாக. ஸோ நீங்களும் நல்லா காதை வச்சு கேட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியல லாக் ஆனது எல்லாமே. ஸோ காதை வச்சு கேட்டு பார்க்க என்னன்னா அந்த ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, அது அப்படியே கம்மியாக கேட்க ஆரம்பிக்குது. லைக் அது இப்போ கீழே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ தான் அப்படியே மூச்சே விடுறீங்க. ஒரு வேளை தப்பிச்சிட்டேன். என்னது அப்போ இதெல்லாம் உண்மையா? கட்டுக்கதைன்னு நினச்சேன். ஆமாம் மாமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜீன் தான் போட்டிருப்பீங்களா. ஸோ பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா ஃபோனை காணோம். எங்கே விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமெல்லாம் தேடுறீங்க. ஒரு வேலை எங்கே இது இருக்கான்னு. ஆனால் எங்கேயுமே காணோம். எங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்க. இப்போது காட்டுக்குள்ளே ஜின்னு உங்களை துரத்திட்டு போயிருப்பார்ல, ஆக்சுவலாக அது நீங்கள் இல்லை. உங்களை மாதிரி ஏதோ ஒரு உருவம். அதுதான் பார்த்தீங்கன்னா அது ஜின் நீங்கள் நினச்சி துரத்திட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவரால் முடியல. அப்படியே ஒரு இடத்துல நின்று மூச்சு வாங்கிட்டு மொபைல் எடுத்து அப்படியே உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோனே காணும் தேடிட்டு இருக்கிறீங்க. அங்கே மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணும்போது உங்களோட ஃபோனு அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு இடத்துல நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேலே அப்படியே தொங்கிட்டு இருக்குது. லைக் அப்படியே அந்த மரத்தில் அந்த நீங்கள் இந்த பெஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபோனுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே மரத்து கிளையில மாட்டி தொங்கிட்டு இருக்குது. அது எப்படி அங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அப்படி தான் உங்கள் ஃபோன் அப்படி ஒரு மரக்கிளையில மாட்டி தொங்கிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மாமான்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக யாரும் அந்த இடத்துல இல்லை. ஸோ நைட்டில் யாரும் அங்கே வரமாட்டாங்க போல். யாரும் அங்கே இல்லை. ஃபோன் மட்டும்தான் ரிங் ஆகிட்டு இருக்குது. சின்னும் கால் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கடுப்பாயிட்டாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே நின்றுட்டு இருக்க. நீங்கள் அந்த ரூமுக்கு உள்ளே தானே இருக்கீங்க. அந்த கதவை திறந்து வெளில போகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. சரி ஓகே நம்ம இப்படியே பார்க்கலாம், ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்கேயாவது இந்த பக்கம் வந்துட்டுருக்காரான்னு சொல்லிட்டு சுற்றி அந்த ரூமில் விண்டோ இருக்குது. ஸோ எல்லா பக்கம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. எங்கேயும் காணோம். எங்கே தான் போனார்? எங்கேருந்து பார்த்தா அந்த கிரவுண்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்களா அந்த இடம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற விண்டோவை ஓப்பன் பண்ணி கீழே பார்க்குறீங்க. கீழே யாருமே இல்லை. என்னது எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக நீங்கள் பார்த்தா அந்த இடத்துக்கு நேராக காடு மலைப்பகுதி ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. காலையில் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இப்போ பார்க்கறதுக்கு ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன லைட் வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்க. இப்போது உங்களுக்கு நல்லாவே அந்த இடம் தெரியல. ஆனால் அங்கே ஏதோ லைட் வெளிச்சம் மட்டும் அடிக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைனாக்கோல் மாதிரி வச்சுருக்காங்க. தூரமாக இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் பார்க்கறதுக்காக. அதனால அப்படியே அந்த ரூமில் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ டக்குன்னு அதை எடுத்து கொண்டு அப்படியே கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறீங்க. ஜூம் பண்ணி பார்க்கும்போது சடனாக அந்த டார்ச் வெளிச்சம் ஆஃப் ஆகிடுது. இப்போ மறுபடியும் அந்த இடம் ஃபுல்லாக கருகும்னு இருக்குது. நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அப்படியே அதை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின் தான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்திருப்பார்ல டார்ச் எல்லாம் வச்சுக்கிட்டு. அவர் ஒரு பேட்ரி வச்சுருந்துருப்பாரு. அதையும் அப்படியே என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ரியெல்லாம் இந்த திருக்கி பார்ப்பாங்கள்ல
பழைய மாடலில் செல்லெல்லாம் பெரிய பெரிய செல்லாக போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போட்டு திருக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி திருக்கிட்டு ஃபேஸ் கிட்ட வச்சு திருக்கிட்டு இருப்பாரா, அப்படி நீங்கள் வந்துட்டு எங்காவது ஏதாவது தெரியுறாங்களான்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுதான்னு சொல்லி அதை வச்சு ஒரு இடத்துல அப்படியே நல்லா இதாக பார்த்துட்ருக்க இவரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை ஆன் பண்ணும்போது அந்த டார்ச் வெளிச்சம் அப்படியே ஜின்னோட ஃபேஸில் அடிக்கும். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரை பார்க்க பயந்துருவீங்க. ஸோ நீங்கள் பயந்து போயிட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறது ஜின் தான். அவரும் அப்படியே கண்ணு கூசுது. அவர் பார்த்தீங்கன்னா என்னது அதுக்குள்ளே அந்த பேட்ரி போயிடுச்சுன்னு நினச்சி பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கமே பேட்ரி பிடிச்சி காட்டு பக்கமாக போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நீங்கள் மாமா நீ என்ன அங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரூம் சர்வீஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அப்படி கால் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் ஃபோன் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஃபோன் எடுத்து நீங்கள் அவரோட நம்பர் போட்டு கால் பண்ணால் போகவே மாட்டேங்குது. அது அங்கே மட்டும்தான் கேட்கும் போல் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு நம்பர் டயல் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல ரூம் சர்வீஸ்க்கு, அவங்களுக்கே கால் பண்ணுறீங்க. அந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் பாட்டுக்கும் அது லைக் அது மொபைல் இல்லை, அந்த ஃபோன் பாட்டுக்கு ரிங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் யாருமே எடுக்கலை. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. ரிசப்ஷனில் கூட இப்போதைக்கு அங்கே யாருமே இல்லை. சும்மா ஃபோன் மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்குது. இப்போது நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த ஃபோனை வச்சுட்டு திரும்ப அந்த ஜன்னல்கிட்ட போய் பார்க்குறீங்க. அந்த பைனாக்குள் வச்சு பார்க்குறீங்க. ஜின் பார்த்தீங்கன்னா நேராக காட்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்காரு. எதுக்கு அவர் இப்படி போயிட்டுருக்காருங்க? ஏற்கனவே இங்கே எத்தனை பிரச்சனை இருக்குது, என்னன்னே தெரியலையே, அவரே அங்கே போகிறாரு தனியாக அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் இழுத்தாலும் பார்த்தீங்கன்னா கதவு வரலை, லாக் ஆகிருக்கு. ஆனால் அது லாக் ஆனது உங்களுக்கு தெரியாது. என்னாச்சு, ஏன் இந்த கதவு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி போட்டு இழுத்து அது மாதிரி கையில் இப்படி பண்ணுவோம்ல, ஸோ அந்த கைப்பிடி பிடிச்சி ஏதோ அமுக்கிக்கிட்டு அதை போட்டு ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பார்க்குறீங்க. ஒரு 5-6 தடவை இழுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கதவு பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அப்புறம் மேலே வந்துட்டு கம்பி இருக்குது, அதையும் பிடிச்சி இழுத்து பார்க்குறீங்க. கதவு நல்லா லாக் ஆகிருக்குது. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகணும் இல்லையா, ஜின்னை கூப்பிடணும். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. கால் அவருக்கு போகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல்ல உங்கள் மொபைல் தேடலான்னு பார்த்தா அது எங்கே விழுந்துச்சுனே தெரியல. இல்லை இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது வழி கிடைக்குமா வெளியே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா கதவு வந்துட்டு என்ன பண்ணாலும் திறக்க மாட்டேங்குது. இப்போ அப்படியே இந்த சென் கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின் தான் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருப்பார்ல, அவரும் எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஏன் இவ்வளோ தூரம் வரமாட்டாளே, தனியாக வர வாய்ப்பே இல்லை. அப்போ நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா? அவள் இந்த ட்ரெஸ்ஸும் கூட போடலைல்ல. அவள் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. நான் பார்த்தது பிளாக் ட்ரெஸ்ஸா? இல்லை வைன் இன்னைக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் கலர் இப்போ பார்த்த பொண்ணு கிடையாது. ஸோ அது மட்டும் தெளிவாக தெரியுது. அப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அப்போ அவர் பார்த்தது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போகிற யாரோ ஒருத்தங்களை. ஸோ பார்க்க உங்களை மாதிரியே அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தான் ஓடுற மாதிரி. ஆனால் அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, அப்போ கண்டிப்பாக இது வைன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அங்கே யாரோ நடந்து போயிட்டே இருக்காங்க. அதனால் அவருக்கு அதை விடுறதுக்கு மனசு இல்லை. அப்படியே ஃபாலோ பண்ணி மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு டார்ச் அடிச்சுக்கிட்டே. அவருக்கு நல்லாவே தெரியுது, அதாவது பின்னாடி சைடு ஓகேவா, பின் பகுதியை ஃபுல்லாகவே தெரியுது. முடி உடம்பெல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்க ஜின்னும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்டைன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த சாரீ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலை. அதனால் அந்த கர்டைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்து அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று கட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக கட்டிக்கிறீங்க. ஸோ ஜன்னலில் கட்டி அந்த ஜன்னலும் பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் இடையில இல்லை, அப்படியே ஆள் அந்த பக்கம் போகிற மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஜன்னலில் வந்துட்டு கீழே அப்படி ஒரு கம்பி இருக்குதுல்ல, அந்த கம்பியில் நீங்கள் அந்த துணியை கட்டிடுறீங்க. ஸோ கட்டி அப்படியே கீழே விட்டு பார்த்தா அது வந்துட்டு கீழே வரைக்கெல்லாம் போகலை, ஒரு பாதியிலே நிற்கிது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டில் இருக்கீங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஹைட்டில் இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேறு எந்த துணியும் இல்லை. அந்த பக்கம் வேறு அந்த பைனாக்குள் வச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் போய்கிட்டே இருக்கார். அந்த வெளிச்சம் போயிட்டே இருக்குது அந்த பக்கம். அவர் தான் அதுன்னு தெரியுது. அதனால் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஏதாவது டார்ச் இருக்கான்னு முதல்ல பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. என்ன இது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல, ஸோ அந்த ஜன்னலுக்கு உள்ளேருந்து அப்படியே அந்த ஜன்னலுக்கு வெளியே அப்படியே மெதுவாக ஏறி உட்காந்து அந்த துணியை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே கீழே குதிக்க பயமாக இருக்குது. எங்கே கை விட்டு பேலன்ஸ் இல்லைண்ணா விழுந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயம்தான். பட் இருந்தாலும் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அங்கே மேலேருந்து அப்படியே சரன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துணியை பிடிச்சி கீழே இறங்குறீங்க. ஸோ நீங்கள் நல்ல வேலைக்கு ஒரு பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. லைக் அது ஃப்ராகெல்லாம் கிடையாது, பேண்ட்டு தான் ஓகேவா. ஜீனு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் டாப் மாதிரி போட்டிருப்பீங்க ஓகேவா. அப்படியே தான் நீங்கள் அப்படியே மெதுவாக மெதுவாக இறங்குறீங்க. ஆனால் இப்போ அந்த எட்ஜ் வரைக்கும் வந்துட்டீங்க. பட் இப்போ பாதியில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பாதி வரைக்கும் தான் துணி பற்றிருக்கும். இங்கேருந்து கீழே கையை விட்டிங்கன்னா பொத்துன்னு விழுவீங்க தான். பயமாக இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொத்துன்னு அப்படியே அந்த கையை எடுக்கிறீங்க. லைக் கையை எடுத்து அடுத்த எனக்கு பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. விழுந்து பார்க்கும்போது லைக் உங்களுக்கு அப்படியே ஹிப் லைட்டாக பிடிச்சிருக்கும். அட் த சேம் டைம் கால் வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நல்லா அடி ஆகலை, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே எந்திரிக்கவே முடியல. ஒரு வழியாக செவத்தை பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு காலெல்லாம் உதறிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. அவ்வளோ பயம். ஒரு மாதிரி தவளை கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. இந்த மாதிரி பூச்சிகள் இதெல்லாம் கத்தும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் மட்டும்தான் கேட்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஒரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மெதுவாக வைக்கிறீங்க. அந்த செகண்டுக்கு உங்களுக்கு ஜின்னோட ஃபேஸ் ஞாபகம் வர, அவர் ஏன் அங்கே போகிறான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பயம்லாம் எங்கே தான் போகுதோ தெரியல. அப்படியே கண்ணை இருக்க மூடிட்டு நேராக ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த பேலஸ் இருக்குள்ள அந்த கேசல் அதெல்லாம் தாண்டி நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மலைப்பகுதியை தொட்டுட்டீங்க ஓகேவா. இது ஹிமாலயா அப்படிங்கிறதுனால அங்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பனிக்கட்டியெல்லாம் இருக்கும்ல, அந்த மலைப்பகுதி நைட் டைமாக இருந்தாலும் பனிக்கட்டியெல்லாம் கிடக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது, விளைன்னு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே அதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் ஓடும்போது சடனாக ஏதோ ஒன்று தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு இடுப்பு பிடிச்சிருக்கும், கால் வேறு லைட்டாக வலிச்சிருக்கும். இப்போ தடுக்கி விட்டு கீழே விழுந்து ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு எடுத்து காலை வைக்கலாம் ஓடலான்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்க அவங்க காலை யாரோ பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. யாரோ ஒருத்தரோட கையே உங்கள் காலை டைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும் நைட் டைமில், அதுவும் யாரும் இல்லாத போது. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு கீழே குனிஞ்சு பார்க்க கூட பயமாக இருக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி பயத்தோடையே மெதுவாக கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் அப்படியே அங்கேருந்து கால் எடுத்து வைக்க பார்க்குறீங்க. பட் யாரோ பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. குனிஞ்சு பார்த்தா யாருமே இல்லை. அப்போ நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு காலை எடுத்து வைக்க பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபீல் ஆகுது யாரோ பிடிச்சிருக்க மாதிரி. பட் உங்களால் நகர முடியல. அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே பார்க்கும்போது ஐஸ் கட்டியெல்லாம் தான் கிடக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலல்ல, ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லி அந்த ஐஸ் கட்டி எடுத்து உங்கள் காலை பிடிச்சிக்கிற இடத்துல உங்கள் கால் மேலே நீங்களே போட்டுக்கிறீங்க ஓகேவா. ஸோ உங்கள் கால் மேலே நீங்களே தூக்கி போட்டுக்கா. இப்போ சடனாக அந்த கை விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்த செகண்டுக்கு அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. நார்மலாலாம் உங்களால் ஓட முடியாது ஃபாஸ்ட்டாக, ஏன்னா இடுப்பு பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் காலும் இப்போ ஒரு மாதிரி வலிக்குது. அதனால் ஒரு மாதிரி நொண்டி தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்போது சடனாக இப்போ உங்களுக்கு யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியான உருவம் உங்களை தத்துற மாதிரி இருக்குது. அது பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு உருவம் மாதிரி மட்டும் புகை மாதிரி மட்டும் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணி வந்தால் எப்படி இருக்கும். அதுவும் வந்துட்டு ரொம்பவே பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே பார்த்து பயந்து கத்துன்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கத்துற சத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜின்னுக்கு கேட்குது. அவர் வந்துட்டு எதையோ ஒன்று ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்க. இப்போ உங்களோட வாய்ஸ் அவருக்கு கேட்கவும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை வாய்ந்தானா அவங்க இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு திரும்பி அந்த பக்கம் பார்த்தா அங்கே இருந்த அந்த உருவத்தை இப்போ காணோம். இங்கே ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தாலன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போய் தேடி பார்க்குறாரு. அங்கே இல்லவே இல்லை. அப்போது ஜின்னு அப்படின்னா அது வயந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்தம் கேட்டிருக்கும் இல்லையா, சத்தம் கேட்ட இடத்த பார்த்து ஓடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே கத்துன்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. மாமான்னு கத்திட்டே போயிட்டுருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய மலைப்பகுதி காடு ஓகேவா. ஸோ என்ன கற்றுனாலும் யாருக்குமே தெரியாது. ஜனங்க இங்கே இருந்தால் தானே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஓடிட்டீங்க. அப்படியே கத்திட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே பயந்து கத்திட்டு ஓடும்போது சடனாக பின்னாடிருந்து யாரும் உங்கள் முடியை பிடிச்சி கேட்ச் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோதான். உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே ஒரு ரெட்டு கூட வைக்க முடியல. நீங்கள் உங்களால் முன்னாடி தானே பார்த்துருப்பீங்க. ஸோ பின்னாடி திரும்பி பார்க்க முடியல. உங்கள் முடி நல்லா கிராப் பண்ணி பிடிச்சிற மாதிரி இருக்குது. உங்கள் ரெண்டு கையும் அப்படியே உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. யாரோட கையும் இல்லை, உங்கள் கை மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபீல் மட்டும் நல்லா தெரியுது உங்களுக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி தொட்டு பார்க்கும்போது சடனாக உங்களுக்கு
ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே உங்களோட கைக்கு யாரோ ஒருத்தரோட கை தென்படுது. அப்போ நீங்கள் அப்படியே வந்து திரும்பி மெதுவாக பார்க்க ட்ரை பண்ணும்போது உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் நேராக அப்படியே குப்புற போயிட்டு ஒரு கல்லுலேயே அடித்து விழுந்துடுறீங்க. மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை லைட்டாக அப்படியே மெதுவாக திறந்து பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு க்ளோஸ் ஆகுது. ஏன்னா நல்லா அடிச்சிருக்கும் தலையிலேயே. அப்படியே தலையிலேருந்து பொல ரத்தம் வந்துட்டு இருக்குது. அப்படியே நீங்கள் அரைக்கண்ணில் அப்படியே பார்க்க உங்களுக்கு முன்னாடி ஒயிட் கலரில் ஒரு லாங் கவுன் போட்ட மாதிரி ஒருத்தங்க. ஸோ ஃபேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியலை. அப்படியே அந்த கவுனில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஏதோ குட்டி குட்டி டிசைன்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் ஃபுல் கவுனு அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கவுனில் வந்துட்டு அங்கங்கே ஹிப்பு கிட்ட அந்த பெல்ட் மாதிரி கட்டுவல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. அந்த பெல்ட் ரெட் கலர்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த இருட்டில் அது வெள்ளை கலர் அப்படிங்கிறதுனால உங்களால் கொஞ்சம் கணிக்க முடியுது. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. அந்த ஒரு பொண்ணோட உருவம் தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் வருது. நீங்கள் யார் நீ, என்ன பண்ணுறீங்க, என் மாமா எங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போது சடனாக உங்களோட கழுத்து கரவல் இருக்கும்ல, ஸோ அப்படியே உங்களை பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு வழியில் ஆல்ரெடி மயங்கிட்டு இருக்கிறீங்க. இதில் இது வேறு. ஸோ அப்படியே நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி தட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ அடிக்கிறீங்க விடுன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ் மட்டும், இது என்னோட இடம், யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின் தான் உங்களை தேடிட்டு கிடக்குறாருல. ஒயன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு வராரு. அவருக்கு இப்போ எதுவுமே தெரியல. அந்த உருவம் எப்படியாவது தெரிஞ்சிருக்கும், அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டவங்க. ஸோ அவங்களும் இப்போ தெரியல. அட் த சேம் டைம் அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் எதுவுமே அவருக்கு தெரியல. நீங்கள் ஓடி வந்திருப்பீங்க. ஸோ சத்தம் கேட்டிருக்கோம், அது நல்லாவே அவருக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் உங்களை காணோம். எங்கே போனால் இங்கே தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி தேடிட்டு ஆப்போசிட் பக்கம் போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் கிடக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் இந்த பக்கம் முன்னாடியே நேராக வந்திருந்தா உங்களை பார்த்துருக்கலாம். பட் அவர் ரைட் பக்கம் திரும்பி அங்கே கிது வந்துட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கே ஃபீல் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு சாகிற கடைசி செகண்ட் இருக்குல்ல, எத்தனையோ செகண்ட் சொல்லுவாங்களே, அத்தனை நிமிஷத்தில் நம்மளோட மொத்த வாழ்க்கையிலையும் நடந்த எல்லா விஷயமும் ஒரு ஃப்ளாஷ்கட் மாதிரி வந்து போகும். நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் வந்து போகும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதெல்லாம் வரவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் சாக போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னு வயன் சொல்லி தேடிட்டுருக்காரு. உங்களுக்கு அது கூட காது கேட்கல, காதெல்லாம் அடைச்சி போயிடுச்சு, ரொம்ப குளிருது வேறு. அப்படியே தான் அங்கெல்லாம் நிறையா பனி கொட்டிகிட்டே இருக்கிறதுனால உங்கள் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி கொட்டிகிட்டே இருக்குது. உங்களோட கண்ணோ வாயு உதடுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பனியில் கொஞ்சம் கொஞ்சமாக உரைய ஆரம்பிக்கிறீங்க. ஏற்கனவே ரத்தம் வந்துட்டுருக்கும், இப்போ பனியில் வேறு கிடக்குறீங்க. ஸோ ரத்தமும் உறைஞ்சி போகிற மாதிரி தானே இருக்கும். அப்படி தான் மொத்தமாக உங்கள் உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னும் அங்கங்கே தேடிட்டு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேறு தடத்தில் வந்திருப்பார். அப்போ என்ன தோணுச்சோ, ஆனால் ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கும் சரி பாதி தூரத்தில் லைக் அவர் இருக்கிற இடத்துக்கு நேராக நீங்கள் அப்படியே கீழே கிடக்குறீங்க. அப்படியே பனியில் உறைஞ்சிட்ருக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதை பார்த்ததுமே அவர் அங்கேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து வயன் சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு தட்டி எழுப்புறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கூட கான்சியஸே இல்லை. அப்படியே நீங்கள் கிடக்குறீங்க. அப்போ உங்கள் மேலே இருக்கிற அந்த பனியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தட்டி எடுத்து விட்டுட்டு அப்படியே உங்களை அப்படி தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 3 days கழித்து நீங்கள் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஜின் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் இது என்ன கனவா இல்லை சொர்க்கமா நரகமா? என் மாமா இருக்குது சொர்க்கம்தான், ஆனால் நான் செத்துட்டேனா? அப்போ என் மாமா ஏன் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னது அப்படின்ட்டு இப்போ தான் எல்லா பக்கம் சுற்றி பார்த்தா ஹாஸ்பிட்டல். சாகலையா நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தலையெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே குளிரில் வந்துட்டு உடம்பு கிட்டத்தட்ட உறைஞ்சி போகிற நிலைமைக்கு போயிருப்பீங்க. அதுக்கெல்லாம் நிறையா மெடிசன் ட்ரிப்ஸு இதுன்னு போட்டிருக்காங்க. இப்போது இவரும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உனக்கு ஓகே தானே, எதுக்குடி அங்கே வந்த அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு அங்கே போன, உன்னை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நீ அங்கே போயிட்டியோன்னு நினச்சி போனேன், ஆனால் அங்கே இருந்தது வேறு யாரோ, திரும்பி வரலான்னு பார்த்தா நீ அங்கே கிடக்கிற அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போது ஜின்னும்
ஓகே வைன், நீ நல்லாயிட்டல்ல, நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆ போயிடலாங்க, இந்த இடம் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு 1 வீக் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேத்துக்கு பயமாக இருக்குது. அதனால் அவரும் இல்லை நான் எங்கள் ஊரில் போய் பார்த்துக்கிறேன், எனக்கு டேப்லெட் மட்டும் அவளுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மெடிசன் மட்டும் வாங்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் திங்ஸ் எல்லாம் அங்கே தானே இருக்குது அந்த கேசலில். அதனால் அங்கே போயிட்டு திங்ஸ் எடுக்கணும். ஸோ ஜின்னும் சொல்கிறாரு, வைனி கார்லேயே வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்க. மாமா நானும் வரேன், நீ தனியாக போகாத, நீ விட்டுட்டு போனதுனால தான் எனக்கு இவ்வளோ பயமும் பிரச்சனையும், என்றைக்குமே என்னை தனியாக விட்டுட்டு போகாத, என்னானாலும் சரி ஒன்றாவே ஆகட்டும் அப்படிங்கிறீங்க. ஏய் பகல் தாண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரா. இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு அவர் கூடயே வரீங்க. உங்களுக்கு அவரை தனியாக விடவே பயம், ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே தனியாக ஓடி இருப்பார்ல, பார்த்து பயந்துருப்பீங்கள்ல. ஸோ அப்படியே பயந்துட்டு அவர் கூடயே வரீங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நைட் அந்த அன்னைக்கு அவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அவரெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் அதை கற்பனையில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த உருவம் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்கும். கண்ணார பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் தான் தெரியல, ஆனால் அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போகிறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டே அங்கே மேலே ஏறி போகிறீங்க. இப்போ எல்லோரும் காமனாக நார்மலாக தான் இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வராங்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ அந்தளவுக்கு பயம் இல்லை, நல்ல லைட்டாக பயம் இருக்குது. திங்ஸ் எல்லாம் போய்ட்டு எடுத்துக்கிறீங்க. உங்கள் ரூமில் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செக்இன் பண்ணியிருப்பீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே காரில் ஏறி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ 2 நாள் கழிச்சு உங்கள் வீட்டில் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் காலைல கண்ணை மிச்சா யூடியூப் கமெண்ட் ஆன ஸோ போய் கமெண்ட் பார்க்குறீங்க. நிறைய வீடியோ டெய்லியும் ஒவ்வொன்று வந்துட்டு நீங்கள் ஸ்கெடியூல் போட்டு வச்சுருப்பீங்க. அதனால் நேற்று அப்லோட் ஆன வீடியோவுக்கு கமெண்ட் வந்திருக்கும்ல, அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் பார்க்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்த்தா திரும்ப அதே ஐடியிலேருந்து டேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரூத் ஆர் டேர்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐடியில் இருந்துட்டு இந்த டேரை பண்ணுங்கன்னு வந்திருக்கும், டூ டேர் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிட் டேர் அப்படின்னு வந்திருக்குது. லைக் ஒரு ஃபுல்லான சென்டென்ஸ் கிடையாது, ஷார்ட்டாக தான் எழுதிக்கிறாங்க. டிட் டேர்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்குது. நீங்கள் அதை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிட்டீங்க. ஃபோனை தூக்கி அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டிங்க. ஜின் அப்படியே வெளியேன்னு உள்ள வந்து ஏடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா, அந்த ஐடி டேரை முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல அவரும் அட அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் இருக்கும்ல, அதை வந்துட்டு சரி ஓகே எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதை மட்டும் போடலாம் ஒயன் அப்படிங்கிறாரு. அது போட்டே ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்காங்க, அதனால் எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஓகேவா. நம்ம லைவில் வேறு சொல்லியிருக்கோம் அங்கே போயிருக்கோன்னு சொல்லிட்டு, அதனால் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து அந்த வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு எல்லா வீடியோவும் எடுத்திருப்பீங்க. ஸோ பேசுகிறது இன்ட்ரோ எல்லாமே. அப்போது 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. முதல்ல பார்ப்பீங்கள்ல, ஸோ அப்படி பார்த்துட்டு எடிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளவலன்னு பேசுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஓரளவுக்கு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது நீங்கள் பேசின அந்த ஸ்டார்டிங் கிளிப் இங்கேருந்து கிளம்பும் போதுலேருந்து எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அங்கே போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஜின் தானே அந்த கேமரா வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதனால் இப்போ அப்படியே வந்துட்டு அதையும் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு இதை எடிட் பண்ணி ஆகணுமா என்ன, இதான் வீடியோவே இருக்காதே, நான் தான் பாதிலே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல அவர் பார்த்திங்கன்னா இல்லடி எடுத்தேன், எப்போ கேமரா ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ஆன் பண்ணுனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஆஃபே பண்ணலை, எப்போ பேட்ரி டவுன் ஆகி ஆஃப் ஆச்சோ தெரியல, அது வரைக்கும் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது நீங்களும் ஜின்னும் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது மாமா ஒரு நிமிஷம் இரு, அது என்னது, நீயும் நானும் மட்டும்தான் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்ல, ஆனால் என்னது இது ஒரு ஷேடோ, யாரும் பின்னாடி நின்றுட்டு அப்படியே இதுவும் இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப் மொத்தத்தையும் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஜின் போன எல்லா பக்கமுமே பின்னாடி யாரோ வந்திருக்காங்க. ஷேடோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அவரும் இதெல்லாம் வானாண்டி, இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆள் வச்சு பண்ணுற மாதிரி நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா இதை நம்ம போடணும்னு சொல்லலை, ஆனால் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கேமரா வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி 360 டிகிரிஸ் ஓகேவா, அந்த மாதிரி அதை கேப்சர் பண்ணோம். அப்படி தான் அது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கேப்சர் பண்ணியிருக்குது. பட் ஃபேஸே தெரியல, பின்னாடி சைடு மட்டும் தான் தெரியுது. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவர் பார்த்து அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அந்த கேரக்டர் தான் அங்கே தெரியுது. அப்போ நீங்களும் மாமா இதை தான் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்த்திங்கன்னா ஆமாம் நான்
இப்படி தான் பார்த்தேன், இப்படியே தான் பார்த்தேன், ஃபேஸை பார்க்கல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நான் பார்த்தேன் அப்படிம்பீங்களா அப்படிம்பாரு. நான் பார்த்தேன், ஃபேஸ் எனக்கும் சரியாக தெரியல, ஆனால் இதே ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒயிட் கலர் ஒரு மாதிரி ரெட் கலர் கலந்து இருந்துச்சு, ஒரு மாதிரி டிசைன் இருந்துச்சு, சின்ன சின்னதாக பெல்ட்டு, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி தான் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தா அந்த எல்லா இடத்துலையுமே ஜின் பார்த்திங்கன்னா கேமராவை ஆன் பண்ணதோடு சரி, ஆஃப் பண்ணவே இல்லை. எல்லா பக்கம் ஜின் போன எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு மாதிரியான அந்த ட்ரெஸ் போட்ட ஒரு கேரக்டர், ஒரு உருவம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தே இருக்குது. அவருக்கு அதை நம்பவே முடியல. என் கூட யாருமே வரலடி, என் பக்கத்துலேயே யாரும் வரல, இது என்னடி உருவம் தெரியாமல் பின்னாடி இது பேக்வேர்டில் நடந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் நடந்து வரும்போது அவர் கூடவே வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி இவர் முன்னாடி திரும்பி போயிட்டுருக்காருனா இவர் கூடயே பின்னாடி திரும்பி பேக்வேர்டில் நடந்து வந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியலை. இவரும் வந்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்து அப்படி பயந்து அரண்டு போய் உட்காந்துருக்காரு. அட் த சேம் டைம் நீங்களும் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் ஓகே, நீ இன்ட்ரோ வரைக்கும் எடுத்திருப்பல, அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம், இது எதுவுமே வேணாம், இது தேவையில்லாத பிரச்சனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அதை அப்படி டெலிட் பண்ணுறாரு. ஸோ அந்த டெலிட் பட்டன் அமுக்க ஆப்ஷன் கேட்குது, டெலிட் பண்ணவா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் போட்டிருந்தா நல்லா வைரல் ஆகியிருந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு அதை போடணும்னு தோணலை. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா டெலிட்னு சொல்லிட்டு அமுக்கி விட அது அப்படியே டெலிட் ஆகிடுது. இப்போது அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்சு வழக்கம் போல் கமெண்ட்டை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அந்த கமெண்ட் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக அது என்னது, அது என்ன நிஜமாகவே இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது நம்ம எதுவுமே போடலையே, நம்ம அந்த வீடியோ கூட இன்னும் போடலைல்ல, எடிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேறு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே வந்து அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ யூடியூப் ஆன் பண்ணி பார்த்தா நீங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கே சஜஷனில் வருது, நிறையா அந்தளவுக்கு வியூஸ் போயிருக்கு. என்னடா இது, என்ன போட்டிருக்கோம், இன்றைக்கி வீடியோவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் டெலிட் பண்ணின அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு விடாமல் நீங்கள் நார்மலாக வீடியோ எடுக்காத பேசாதன்னு சொல்லிட்டு நார்மலாக என்னென்ன பேசியிருப்பீங்க அந்த ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆனில் இருக்கும்போது அத்தனையும் அப்படியே வித்தவுட் எடிட்டிங், ஓகேவா, எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே அப்லோட் ஆகியிருந்துருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அங்கே என்ன, அது எந்த இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்லவே முடியல. அப்படியே என்னாச்சுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா யார் அது, என்னது உருவம், முகமே தெரியாமல், அப்புறம் வைனக்காவுக்கு என்ன ஆச்சு, வைனக்கா ஏன் அப்படி மயங்கி கிடந்தாங்க, அவங்க ஏன் உடஞ்சி போய் கிடந்தாங்கன்னெலாம் கேட்குறாங்க. ஸோ என்னடா இப்படியெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாமா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கடைசியாக பாஸ் பண்ணி பார்க்குறீங்க. லைக் கடைசி இழுத்து விட்டு பார்த்தா அதுவும் இருக்குது. ஜின்னுங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துன வரைக்கும் இருக்குது. இப்போது ஒன்றுமே புரியல. நாங்கள் இதை போடலைன்னு சொல்லவும் முடியாது, நான் தான் போட்டேன்னு சொல்லவும் முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் 2 பேரும் ஷாக்காக அது என்ன உருவம், யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் அனுப்பியிருப்பாங்கள்ல, அதை அப்படியே படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த சீன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸில் இப்போது ஒரு புதுசாக ஒரு கப்பல் போகிறாங்க. அவங்க போகும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஆமாம் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே வேலை செய்கிறவங்க இவங்க தான் ஒரு காலத்தில் இங்கே ராணியாக இருந்தவங்க அப்படின்னு சொல்ல, ஓ அழகாக இருக்காங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எனக்கும் வேணும், கிடைக்குமா இந்த ஊரில் அப்படின்னு கேட்குறா. ஓ தாராளமாக கிடைக்கும், இந்த அட்ரஸ்க்கு போய் கேளுங்க, கண்டிப்பாக இது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கைண்டாக அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த கப்பல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போது அப்படியே அந்த கேமராவை பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அந்த ராணி இருக்காங்கள்ல அவங்களோட ஃபேஸ் தான். ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேர் பார்த்துருப்பீங்கள்ல, வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, ரெட் கலர் பெல்ட் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் அதே ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஒரு காலத்தில் இந்த அரண்மனையோட ராணியாக இருந்திருக்காங்க. ஸோ அதாவது இந்த கேசலோட ராணியாக இருந்திருக்காங்க. இப்போ அப்படியே தான் திரும்ப உங்களோட சேனலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குட்டி கிளிப் வந்துட்டு ஆட் ஆகிருக்குது, அதுவே அப்லோட் ஆகிருக்குது. யாருக்கும் தெரியல, அதாவது உங்கள் 2 பேத்துக்கு தெரியல. நீங்கள் அப்படியே எஞ்சி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காந்து பார்க்குறீங்க. அகைன் கமெண்ட்டுக்கு மேலே கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணால் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போது ஜின் பார்த்திங்கன்னா வயன்
என்ன இது கமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. ஸோ அவர் அந்த கமெண்ட்டை படிக்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்க அந்த ஃபோட்டோவில் ஒருத்தங்க தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க இந்த வீடியோவில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட உருவம் ஃபேஸோடையே, அதாவது நார்மலாக ஒரு உருவம் வந்துட்டு நின்னா நம்ம போய் நின்னா நம்ம மூஞ்செல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இது என்னோட இடம், யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் என்ன சின்னது மாமா இது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக சொல்லடி, முதல்ல இதெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ ஆனாலுமே பார்த்தவங்க சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு என்னது அந்த வீடியோ காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டு அந்த கேமராவில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதையும் சேர்த்து டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அந்த கேமராவே குப்பையில் போட்டுறீங்க. ஸோ அவ்வளோ பயம் ஆயிடுச்சுங்க 2 பேர்த்துக்குமே. இப்போ அப்படியே தான் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எப்பயும் போல சும்மா நார்மலாக விலாகெல்லாம் போட்டுட்டு ஜின்கிட்ட மாமா நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு கேட்க, அவர் எங்க மணாலியா அப்படின்னு கேட்குறாரு. அத்தாடி அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை, அது வேணாம் நம்ம ஹனிமூன் மாதிரி எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜின்னும் அப்படியே உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை சாட்சி பிடிப்பாரு கீழே. லைக் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது டான்ஸ் ஆடும்போது சாட்சி பிடிப்பாங்களே, அந்த மாதிரி உங்களை அப்படியே சாட்சி பிடிக்க நீங்களும் அப்படியே சாஞ்சிருப்பீங்க. அவர் அப்படியே உங்ககிட்ட பெண்ட் பண்ணி கிட்ட வந்து எங்கே போகலாம் மேடம்க்கு எங்கே வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கேனாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு அழகான பிளேஸை இமேஜின் பண்ணி வச்சுருக்காரு. ஆல்ரெடி அதுக்கு டிக்கெட்டும் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கையில் வந்துட்டு அந்த டிக்கெட் இப்படி காட்டி ஆட்டுறாரு. டிக்கெட்டா ஆல்ரெடி வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கையில் வாங்க, அவர் இருந்துட்டு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் அப்படிம்பாரு. என்ன ஃபார்மாலிட்டிஸ், எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை காட்டுறாரு கிஸ் கேட்டு. நீங்கள் இதான் ஃபார்மாலிட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண கிட்ட போக, அவர் பார்த்தீங்கன்னா இருங்க இந்த சீனை அப்படிங்க கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பேலஸ் தான். ஸோ பேலஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பேலஸில் வந்துட்டு நிறையா லைப்ரரி மாதிரி, அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களோட டீட்டெயில் எல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை அப்படியே எடுத்து படிக்கிறாங்க. இப்போ யாருன்னா ஒரு 2 கப்பல் போயிருப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு கப்பல் தான் அங்கே இருக்கிற இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்கிறா, அப்படின்னா இந்த ராணியை கொன்னது இவங்களாம், அதனால தான் அவங்க இன்னும் ஆன்மாவாக அலையிறாங்களா அப்படின்னு கேட்க, எதுக்காக கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எடுத்து புரட்டி போட்டு படிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராணி, ஸோ யாருன்னு தெரியாது, ஆனால் அங்கே ராணியாக இருந்தால் ஒருத்தங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் அப்படியே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்டு இறந்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சொத்துக்காக தான். அதுவும் கூட இருந்த சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்கனால கிடையாது, புதுசாக அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்த ஒரு கப்பல், ஓகேவா. ஸோ அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்து யாரோ ஒரு அன்னியன், ஓகேவா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் அந்த பேலஸ் மேலே ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட இருந்து அதை பறிக்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவங்களோட ஆன்மா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நடமாடுற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் அந்த ஆன்மாவும் யாருமே இங்கே வரக்கூடாது, இது என்னோட இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு உங்ககிட்ட கூட. ஏன்னா இன்னுமே அவங்களோட நாட்டு மக்களை அவங்கள இன்னுமே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மாவாக இருந்தாலுமே அவங்க தான் அதுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி வெளியாட்கள் யாரையும் உள்ளே வந்துட்டு தேவையில்லாமல் நுழைய விட மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயந்து அங்கே வரவே மாட்டாங்க, இன்னொரு சிலர் வந்துட்டு அந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் வந்துட்டு போவாங்க. பட் நீங்கள் 2 பேருமே எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா உங்களை இந்த மாதிரி துரத்திருப்பாங்க. ஸோ நீங்களும் பயந்துருப்பீங்க, ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கும். ஆனால் அந்த சோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கைண்டான ரொம்ப நல்ல சோல், ஓகேவா. ஸோ இப்போ அப்படியே இந்த சீனிங் அப்படியே கட் பண்ணிவிட்டு, லைக் அந்த பொண்ணு அதை படிச்சுட்டு இருக்கா, ஸோ இதான் ரீசன் சொல்லிவிட்டு இந்த சீனிங் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிந்தா அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, நீங்களும் என்னன்னு கேட்டே இருக்கா, என்னடி எது தெரியாத மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு வீட்டை கிசை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே கிட்ட போதுண்டியே கண்ணமில்லைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, ஓகேவா. ஸோ இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி நீங்கள் அதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு 1 ஷாட்டில் பார்க்கலாம். டாட்டா பை சாராங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஓகேவா. அண்ட் உங்களுக்கு எஃப்எஃப் பார்க்க பிடிக்குன்னா இன்னொரு சேனல்லையும் இருக்குது, ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் டாடா பாய். ஸ்டோரி பிடிச்சிருக்கா?